சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யாழ்ப்பாணத்தில் தாக்கப்பட்ட யூடியூபர் அப்படின்ற ஒரு செய்தி இன்று ஊடகங்களில் பரவலாக பகிர்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இது சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். என்ன நடந்தது, எதற்காக அந்த யூடியூபர் தாக்கப்பட்டார் அப்படின்ற விஷயத்தை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக இந்த செய்தியில் இருக்கின்ற உண்மைத்தன்மை ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் வந்த செய்திகளுக்கு அடிப்படையில் தான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு சரியான தகவல் தெரியும் என்று சொன்னால் நீங்கள் கொமெண்டில் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்கள் தோழன் ரதன். யாழ்ப்பாணத்தில் ஒரு யூடியூபர் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது தாக்கப்பட்டார் அப்படி என்று சொல்லி பரபரப்பாக ஊடகங்களில் செய்திகள் பேசப்பட்டு கொண்டிருந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இப்போ யூடியூபர் ஒரு சில யூடியூபர்ஸனுடைய மக்களுக்கான விளம்பரங்கள் அளவுக்கு அதிகமாக வருது. அது என்னென்னு சொல்கிறது, என்ன ஒவ்வொரு சின்ன விடயங்களையும் விளம்பரப்படுத்துகிறார்கள். அண்மையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற உணவு திருவிழாவில் இருந்து எல்லா விஷயங்களும் ஒரு சில யூடியூபர்ஸ் தொடர்ச்சியாக அந்த வீடியோக்களை நிமிஷத்துக்கு ஒவ்வொன்று அல்லது அரை மணி நேரத்துக்கு ஒவ்வொரு வீடியோக்களாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நிறைய நன்மைகளும் இருக்கிறது, நிறைய தீமைகளும் இருக்கிறது, நிறைய உண்மைகளான விஷயங்களும் இருக்கிறது, நிறைய பொய்யான விஷயங்களும் இருக்கிறது. சிலர் நம்பி போய் ஏமாந்தவர்களும் இருக்கிறார்கள். ஏமாந்த பலரும் சமூக ஊடகங்களில் அந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கிற விஷயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. சரி, இந்த யூடியூபர் தாக்கப்பட்ட விஷயம் சம்பந்தமாக வெளியாக இருக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் ஒரு பட்டுச்சேலை விளம்பரம் ஒரு 3-4 யூடியூபர்ஸ் சமூக ஊடகங்களில் அந்த விளம்பரத்தை பகிர்ந்திருப்பாங்க. எல்லாருமே ஒரே சாரி தான். 4 பேரும் ஒரே மாதிரியான சாரியை கொண்டு போய் அதில் வச்சு நின்று கொண்டு, நான் அம்மாவினுடைய சாரியை கொண்டு வித்தன், எனக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லி நான் ஒருத்தருக்கு 15,000 ரூபா, அதில் ஒரு சாரிக்கு கொடுக்க மாட்டாங்க. மற்ற 2 சாரிக்கு சேர்ந்து 15,000 25,000 ரூபா காசு கொடுக்குற மாதிரியான விளம்பரங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழைய சாரிகளை கொண்டு விட்டு பணமும் பெற்றுக்கொள்ளலாம். இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வேறு உடுப்புகள் தேவை அல்ல வேறு சாரிகள் தேவைன்னு சொன்னால் தங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் விளம்பரம். இது இப்படி இருக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய அந்த விஷயத்தை விளங்கப்படுத்துகிற நபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ் சகோதரர் மாதிரி தெரியல. அவர் வேறு ஒன்றில் தென் பகுதியாக அல்லது இந்தியாவை சேர்ந்த ஒரு சகோதராக இருக்கலாம் என்று சொன்னால் ஏற்கனவே வேறு நிறைய இந்தியாவினுடைய நிறுவனங்கள் யாழ்ப்பாணத்தில் இப்போ கால் ஊன்றி நிற்கின்றது. சாப்பாட்டு கடையில் இருந்து தலைமுடி நடுகிற கடையில் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கால் ஊன்றி நிற்கிறது. அதே மாதிரி தான் இந்த பட்டுப்புடவை கடையும் வந்திருந்தது. பட்டுப்புடவை கடையில் என்ன பிரச்சனை சொன்னால், பட்டுப்புடவை கடையில் இப்போ யாருமே பழையசுகளை வீட்டை வச்சு கொண்டிருக்காங்க. பழைய உடுப்புகளை கொடுத்துட்டு காசுகளை வாங்குவோம் அப்படின்ட்டு எல்லாருமே விரும்புகின்ற ஒரு செயல் தான். அதில் யாருக்கும் மாற்றுக்கிறதுல. அதே மாதிரி அதை கொடுத்துட்டு நாங்கள் காசு எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் வீட்டை இடம் மிச்சம், காசு ஆக்கிடலாம் அல்லது இன்னொரு புதுசாக இன்னொரு சாரியை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது. அதுக்காக ஒரு நிறுவனம் வருகிறது. ஏன்னா இந்தியாவில் இந்த நிறுவனங்கள் இருக்கிறது. அதே நிறுவனங்களினுடைய கிளைகள் யாழ்ப்பாணத்தில் வருகின்ற பொழுது அதுக்கான பெரிய வரவேற்பு கிடைக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட யூடியூபர் ஒருவர் இந்த விளம்பரம் செய்த பொழுது அதை பார்த்த ஒரு வாடிக்கையாளர் அந்த கடையில் போய் ஏமாந்ததாகவும், அதனால் அந்த குறிப்பிட்ட நபர் நேற்று முன்தினம் உணவு கடைகளில் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த உணவகத்தில் வச்சு தாக்கியதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த செய்தியில் இதனுடைய உண்மைத்தன்மை ஒரு ஊடகத்தில் வேலையொலியில் ஒரு சகோதரர் சொல்லியிருந்தார். அப்படியான சம்பவங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. குறிப்பிட்ட பெயர் சொல்லப்படுகின்ற அந்த யூடியூபரிடம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இல்லை, அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறவில்லை அப்படி என்று சொன்னதாக அந்த குறிப்பிட்ட ஒரு வேலையொலி சகோதரர் சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடங்களில் இன்னொரு யூடியூபர் அதே வடமாகாணத்தில் இருக்கிற யூடியூபர் இன்னொருவர் சொல்லியிருக்காரு, இல்லை இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. இந்த சம்பவத்தில் இப்படி நடந்து கொண்டது விஷயம் தவறானது, ஒரு பொய்யான விளம்பரங்களை இவர்கள் எடுத்து செய்திருந்தார்கள். அதை வெளியில் கொண்டு வந்தாங்க. அதனால தான் இவ்வாறான சம்பவம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி இன்னொரு வலியொலி சகோதரர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. இப்படியே இருக்கின்ற பொழுது உண்மையில் அந்த யூடியூபருக்கு நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு ஊடகமும் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியை நான் அப்படியே உங்களோட தாரன். ஆனால் இதை இதில் உண்மை தன்மை என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் சரியான முடிவு தெரியல. ஆனால் யூடியூபர் தாக்கப்பட்ட விஷயம் இந்த ஊடகம் வெளியிட்டிருக்கிற செய்தியில் சொல்லியிருக்கேன். என்னன்னு சொன்னால், குறிப்பிட்ட யூடியூபர் காணியினுடைய புரோக்கர் அப்படி என்று சொல்லியும் அந்த
வீடியோக்களை வந்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றி வந்ததாகவும் கூறப்படுறது. இந்த விளம்பரத்தை பார்த்து ஜெர்மனியில் இருக்கின்ற ஒரு ஜெர்மன் ஒரு பெண் ஒருவர் வந்து இந்த குறிப்பிட்ட யூடியூபரோடு தொடர்பு கொண்டு தனக்கு வந்து ஒரு காணி ஒன்றை வந்து விலை குறைவாக பெற்றுத்தருமாறும் அதுக்கு வந்து இவர் உதவுவதாகவும் இந்த குறிப்பிட்ட யூடியூபரோடு தொடர்ந்து இருவருமே வந்து தொடர்பை பேணி வந்திருக்கின்ற நேரத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட யூடியூபர் அந்த பெண் நபருடன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்மிசங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் அதனால் வந்து அவர் ஏற்கனவே அந்த பெண்மணி வந்து என்னோட வந்து இப்படியான வார்த்தைகள் கதைக்க வேண்டாம், நான் என்னத்துக்கு காணி வேண்டுவது சம்பந்தமாக உங்களோட கதைச்சிருந்தேன், காணியை மட்டும் எனக்கு வாங்கி தரவும், வேறு விடயங்கள் சம்பந்தமாக என்னோட கதைக்க வேண்டாம் அப்படி சொன்ன பொழுதும் அதனையும் தாண்டி இவர் எப்படியாவது அந்த பெண் நபரை வந்து மடக்கி விடலாம் அப்படின்றதன் என்ற நோக்கத்தோடு வந்து தொடர்ச்சியாக பேச்சை வந்து கொடுத்துருக்கிறாரு, குறுந்தகவல்கள் அனுப்பியிருக்கிறாரு. இப்படியே இருக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறமாக பொறுமை இழந்து அவருடைய அக்காவுடைய மகன் வந்து யாழ்ப்பாணத்தில் இருப்பதாகவும் தன்னுடைய அக்காவுடைய மகனிடம் வந்து இந்த விடயத்தை சொன்னதாகவும் இதன் பின்னணியிலேயே வந்து குறிப்பிட்ட யூடியூபர் தாக்கப்பட்டதாகவும் இன்னொரு ஊடகத்தில் வந்து செய்திகளாக வெளியிடப்படுகிறது. அதில் மேலும் சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, சில தவறான நபர்களினுடைய செயற்பாட்டை வைத்துக்கொண்டு அனைத்து ஐரோப்பாவில் வாழ்கின்ற பெண்களையும் வந்து தவறாக எடை போட்டுள்ளார் குறித்த யூடியூபர் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஒரு சில யூடியூபர்கள் வெளிநாட்டு நபர்களை வைத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வந்து சொகுசு வாழ்க்கையாக வாழ்ந்து வருவதால் அதே போல தானும் வாழ ஆசைப்பட்டு இவர் வந்து செவிடு உடைந்துள்ளார் அப்படின்னு சொல்லி அந்த ஊடகம் வந்து வலையொலியில் சமூக ஊடகம் ஒன்று வந்து செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்திகள் இப்படியே மூன்று விதமான செய்திகள் வந்து ஊடகங்களில் பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் எந்த யூடியூபர் அப்படின்ற பேர் விவரங்கள் எதுவுமே வேற இல்லை. ஆனால் இப்போ அண்மை காலங்களாக இந்த வலையொலிகள் அல்லது வந்து சமூக ஊடகங்களை பொறுத்தவரை அதனுடைய தாக்கம் வந்து எங்களுடைய தாயகத்திலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் சரி அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு விளம்பர வீடியோ போடுற பொழுது அல்லது வந்து ஒரு யூடியூப்பில் போடுகின்ற பொழுது அல்லது ஒரு டிக்டாக்ல போடுகின்ற பொழுது அதுக்கான பார்வையாளர்கள் அதுக்கான நலன் விரும்பிகள் அல்லது வந்து வாடிக்கையாளர்கள் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. நேற்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற உணவு திருவிழாவில் கூட அந்த குறிப்பிட்ட ஒரு யூடியூபர் வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒவ்வொரு வீடியோவாக போட்டு கொண்டிருக்கிறார். அது வந்து அவருக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க, இவ்வளவு காசு உங்களுக்கு இந்த வீடியோக்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரேட் பேசி போயிருப்பாங்க. எனக்கு அது சம்மந்தம் எனக்கு தெரியாது என்ன ரேட்டில் இவ்வளோ ரேட் பேசி போகிறாங்கன்னு சொல்லி. இப்போ இதில் வந்து யூடியூபரை தாக்குறதுல எந்த விதமான பிரச்சனையுமே என்னை பொறுத்தவரையில் அது தவறு. என்னன்னு சொன்னால் யூடியூபர்ன்றது அவன் சுயமாக தன்னுடைய முயற்சியில் ஒரு தொழிலில் தன்னுடைய காலை பதிச்சு ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு கடைகளாக இறங்கி அந்த வீடியோக்களை எடுக்கிறது, அதை எடிட் பண்ணணும், அதை பதிவேற்றணும். ஒரு வீடியோ வந்து டக்குன வலைத்தளங்களில் ஏறாது, அதை வந்து கஷ்டப்பட்டதை ஏற்றணும். அது குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களும் கொண்டு போய் சேரணும். அது கொண்டு போய் சேர்த்தா தான் இன்னொரு நிறுவனம் வந்து அவனுக்கு விளம்பரம் கொடுக்கும். சில நேரத்தில் வீடியோ எடுத்து போட்டு காசு இண்டை தரேன் நாளை தரேன்னு சொல்லி அவங்கள அந்த யூடியூபரை ஏமாற்றலாம். யூடியூப் செய்கிறது அப்படின்றது வந்து வெளியில் பார்க்கின்ற பார்வையாளருக்கு யூடியூபர் அப்படின்றது ஒரு வாயில் பேசுகின்ற பொழுது காசுக்காக வீடியோ போடுறாங்க, காசுக்காக அது செய்கிறாங்க இது செய்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு யூடியூபரை பொறுத்தவரையில் அது ஒரு கடை விளம்பரமாக இருக்கலாம், அது ஒரு வீடியோவாக இருக்கலாம், அல்லது இணைய ஊடக செய்திகளாக எதுவாகவும் இருக்கலாம். ஒரு யூடியூப்புக்கான வீடியோவை எடுக்கணும், அதை எடிட் பண்ணணும், அது சரியான முறையில் பதிவேற்றம் செய்யணும், அதில் கருத்து பிழைகள் வரக்கூடாது, அதில் வர பின்விளைவுகளை எதிர்நோக்கணும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட வீடியோ போடுகின்ற அந்த சகோதரன் அதுக்காக பார்வையாளரிடம் கொண்டு போய் சேர்க்க பல தளங்களில் கொண்டு அதை ஷேர் பண்ணணும். இதற்கான இணைய பில் வரும், டெலிஃபோன் பில் வரும், அது மட்டும் இல்லை அவனுடைய பெட்ரோல் காசு, மோட்டார் பைக் காசு, அவனுடைய டைம் உழைப்பு, அதை விட தலை வந்து வேலை செய்யணும். ஒவ்வொரு வீடியோக்களும் வந்து எப்படி இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணினா சரியான முறையில் மக்களிடம் கொண்டு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் அவரை பொறுத்தவரை யூடியூபரை பொறுத்தவரை அது அவர் தன்னுடைய ஒரு லாப நோக்கமாக செய்கின்ற ஒரு தொழில். அதில் உடனே அவரை போயிட்டு தாக்குறது அப்படின்றது என்ன பொறுத்த மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நிறுவனத்தில் அது சாப்பாட்டு கடையாக இருக்கலாம், உடுப்பு கடையாக இருக்கலாம், எந்த கடையாக இருக்கலாம், அவர்கள் கொடுக்கின்ற விளம்பரத்தை அவர் அப்படியே போடுறார். இதை வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் போடுறார். உணவு கடை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு யூடியூப்பரோ ஒரு வலையொலி ஃபேஸ்புக் வச்சிருக்கிறார்கள் வீடியோ போடுற சகோதரர்கள்
அந்த கடைகளில் போகின்ற பொழுது அந்த கடைகளில் கொடுக்கின்ற உணவு வந்து தரமான இருக்கும். ஆனால் அதனுடைய ஒரு வாடிக்கையில் போய் சாப்பிட்ற பொழுது உணவு வந்து தரமற்றதாக இருக்கும். அங்கே வந்து அந்த சாப்பாடுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறமாக வயிற்றுப்போக்கு வரும். இப்படியான சம்பவங்கள் நிறைய இருக்குது. நானே அனுபவப்பட்டிருக்கேன் தனிப்பட்ட ரீதியில். இப்படி இருக்கின்ற பொழுது நான் வந்து யூடியூபர் போடுகின்ற பொழுது அவனை வந்து நான் குறை சொல்லியோ அல்ல யூடியூபரை வந்து தரக்குறைவாக பேசியோ எந்த வித பிரயோசனமும் இல்லை. அவரை பொறுத்தவரை அது அவர் ஒரு வியாபார நோக்கம், அவர் தொழில் ரீதியாக அவர் பகிர்கின்ற விஷயம்தான். அதுக்காக அவர் உண்மைத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் அங்கே ஒரு நிறுவனம் கொடுக்குற விஷயத்தை நான் அப்படியே பகிர்றார். அப்படி தான் நான் பார்க்குறேன். இதில் அவரை குறை சொல்லி ஒரு யூடியூபரை குறை சொல்லி அவரை தாக்கி அடிச்சதில்லை. இந்த குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாக ஒன்று அடிக்கலை அப்படி சொல்லப்படுறது, இன்னொன்று அடிச்சேன்னு சொல்லப்படுறது, இன்னொரு மூன்றாவது விஷயம் சொல்லப்படுறது குறிப்பிட்ட பெண்மணி சம்பந்தமாக. குறிப்பிட்ட பெண்மணி குறிப்பிட்ட சம்பவம் உண்மையாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட நபரிடம் வந்து காணிகள் வாங்குறதுக்கு அவள் திருப்பி அதுக்கு தொலைபேசிக்கு பதிலளிப்பார். பிடிக்கலைன்னா நம்பரை பிளாக் பண்ணிப்பட்டு வேறு இன்னொருவரோட தொடர்பு கொள்ள வேண்டியதானே விஷயம். அவ்வளவுதான். இது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஆக்களும் டைம் பாஸு காய்ச்சி கொண்டு இருந்து போட்டு டக்குனை வந்து ஏதாவது வீடு இங்கே அப்படின்ற பக்கம் ஏதாவது பிரச்சனைகள் வருகிற பக்கத்தில் பட்சத்தில் வந்து உடனடியாக தாங்கள் நல்ல பிள்ளையாக மாறுவதற்காக டக்குனை அவன் அந்த யூடியூபர் தான் கட்டணுன்ற மாதிரி அவன் பக்கம் திசை திருப்பி இருக்கிறது. சரி, அப்படி தான் அந்த யூடியூபர் தான் காய்ச்சிருந்தாலும் நம்பரை பிளாக் பண்ணி விட்றான். விஷயம் முடிஞ்சுது, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ஓகே இனிமேல் எனக்கு காய்க்க வேணாம்னு சொல்லி போட்டு அடுத்த விஷயத்தை பார்க்கணும். இதுக்கு போயிட்டு அடித்து குத்தி அவனை வந்து அவமானப்படுத்தி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. நான் அப்படி தான் பார்க்குறேன். தவறுகள் யார் பக்கமும் இருக்கலாம், ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. அந்த யூடியூபர் பிளவிட்டிருந்தால் அதை வந்து அவரை தன்மையாக சொல்லி அதை கண்டிச்சிருக்கலாம். அல்லது வந்து இதுக்கு மேலே நீ தொடர்ந்தீன்னு சொன்னால் நான் பொது வழியில் உன்னுடைய விஷயங்களை பயிர்வேன்னு சொன்னால் அவங்க பேசாமல் இருக்க போகிறாங்க. இல்லை அவரை அப்படி செய்திருந்தால் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு இலகுவாக விட்டு கடந்து போய்க்கலாம். இதுதான் என்ன இதுக்கு இந்த விஷயம் சம்மந்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆக இந்த யூடியூபர் அப்படின்ற பொழுது நாங்களும் அந்த பயணத்தில் பணியாற்றுறேன். என்னோட வந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் நம்பர் தந்து அவங்களோட நம்பர் வந்து நேரடியாக கால் பண்ணுறாங்க. இன்று வரைக்கும் நான் யாருக்குமே திருப்பி தொலைபேசி அழைப்படுத்ததே இல்லை. யாராவது திருப்பி மெசேஜ் பண்ணி கால் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும் அடிப்பேன். அடித்த விஷயத்தை கேட்டுட்டு ஃபோன் வைக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ அந்த விஷயம் முடிஞ்சுது. அதுக்கப்புறமாக அவர்களும் அதைக்கிறதில்ல, நாங்களும் திருப்பி தொடர்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோதான் தொழில் ரீதியாக அவ்வளோதான் அவர்களோட எங்களுடைய தொடர்புகள். ஆக மொத்தத்தில் இந்த விஷயம் சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தெரியுமென்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிடைச்ச 3 விடயத்தையும் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.